Assalamu alaikum. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைட்டிங் சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கேரட் பாயாசம். வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூப்பரான கேரட் பாயாசம் ரெடி பண்ணிடலாம். 200 கிராம் கேரட்டை நல்ல தோலெல்லாம் நீக்கி இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது நல்லா ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம், இல்லைன்னா குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ கேரட்லாம் நல்லா வெந்துருச்சு. இது நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கூட 5 முந்திரி பருப்பு எடுத்துருக்கேங்க. இது ஆப்ஷனல் தான். இது ரெண்டும் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், கேரட்டும் முந்திரி பருப்பும் நல்லா அரைச்சிருச்சு. பேனில் 4½ கப் பால் சேர்த்திருக்கேங்க. இது 1 லிட்டர் அளவு வருங்க பால் எடுத்திருக்கேன். பால் நான் ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால் தாங்க எடுத்திருக்கேன். பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே நம்ம பால் கொதிக்க வச்சிடலாங்க. பாருங்கள், பால் நல்லா கொதிச்சுட்டே இருக்குது. இந்த மாதிரி ஆடப்படியதெல்லாம் நம்ம எடுத்து விட்டுட்டே இருக்கலாம். பால் கொதிச்சதும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கலாங்க. நம்ம இதில் கேரட் தான் சேர்த்திருக்கோன்னு யாருக்குமே தெரியாதுங்க. கேரட்டோட அடையாளமே தெரியாது இந்த பாயசத்தில். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டான, ரிச்சான, க்ரீமியான ஒரு பாயசங்க. இதில் அரைச்சி வச்சிருக்கிற கேரட் பேஸ்ட் சேர்த்திக்கிறேங்க. கேரட் பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கேரட் சேர்த்துனதுமே நம்ம பாயசத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுங்க. ரொம்ப க்ரீமியான ஒரு டெக்ஸ்டரான ஒரு பாயசங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், பாயசம் நல்லா கொதிச்சுட்டே இருக்குது. இது நம்ம 2 விதமாக சர்வ் பண்ணலாங்க. ஒன்று நல்ல ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணலாம், இல்லைன்னா நல்ல சுட சுட பரிமாறலாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 விதமாக சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் சர்க்கரை 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கூட 1/2 கப் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் எடுத்திருக்கேங்க. இந்த கண்டென்ஸ் மில்க் நான் வீட்டிலே ரெடி பண்ணது தாங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி தேவைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க, போய் பார்த்துக்கோங்க. கண்டென்ஸ் மில்க் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட கண்டென்ஸ் மில்க் இல்லைன்னா நம்ம சர்க்கரை 1 கப் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க. நமக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கலாம். பாருங்கள், எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாயசம் அப்படியே ஒரு 10 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும். இந்த கேப்பில் நம்ம பாயசத்துக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேங்க. நெய் நல்லா காஞ்சதும் முந்திரி பருப்பு, சாரப்பருப்பு தாங்க எடுத்திருக்கேன், நட்ஸு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பாதாம் பருப்பு, பிஸ்தா எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. இந்த தாளிப்பை நம்ம பாயசத்தில் சேர்த்திக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாங்க. உங்களுக்கு பாயசத்தை பார்க்கும் போதே தெரியுது, அளவு நல்லா கம்மியாகி ரொம்ப டேஸ்டான, ரிச்சான, க்ரீமியான ஒரு பாயசம் ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி தான் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நம்மளோட கேரட் பாயசம் எந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்குதுன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் புது வீடியோ நிறைய அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு என்னோடய வீடியோவில் பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைட்டிங் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைட்டிங் சமையலை வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.